நிறைய பேர் நினைக்கிறாங்க பூஜை அறை பிரம்மாண்டமான சக்திகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சிங்கிளா வந்தா போதுன்ற மாதிரி ஒரு படமா இருந்தாலும் அது தெளிவான முறையில் வச்சீங்கன்னா சக்தி தான். 100 படத்தை வச்சாலும் சக்தி தான். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய சாமி படங்களை பூஜை உள்ள வைக்காதீங்க. அது ரொம்ப தவறு. எல்லா படத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மக்கள் உண்மையில ஆன்மீக சார்ந்த ரொம்ப நம்பிக்கை அதிகம் இல்ல, ஒவ்வொரு கோயிலுக்கா போவாங்க, அங்க ஒவ்வொரு படத்தையும் வாங்கி வச்சிருவாங்க, ஒவ்வொன்றும் அப்படியே சீரியல் மாதிரி அடுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச முதல் விஷயம் கணபதி படம் கண்டிப்பா இருக்கணும். அதை தாண்டி உங்க குலதெய்வத்தை படத்தை தயவு செஞ்சு வைங்க. நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குற குலதெய்வ படமே இல்லை. நீங்க இஷ்ட தெய்வ படத்தை வச்சிருக்கீங்க, தவறு கிடையாது. உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது உக்கிரமான தெய்வமா இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க குலதெய்வ படத்தை பூஜை ரூம்ல வைங்க. அது சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வச்சிருங்க. தேவைக்கு வைங்க. நிறைய படத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒண்ணு, குறிப்பா சொல்ல போனா தண்ணி இடத்துல கண்டிப்பா இருக்கணும். பூஜை அப்படின்னாவே தண்ணி இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கும் தண்ணிக்கும் என்னைக்குமே உண்டு. பிரதானமான விஷயம். அதில் டெய்லி நீங்க பூஜை பண்றீங்களோ இல்லையோ, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 3 சொட்டு வந்துட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணே இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா பயன்படுத்தணும். பயன்படுத்த முடியலன்னா, நானும் பெருமைக்கு இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், அந்த பூஜை செட்டு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சிடாதீங்க. அது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம். நம்ம எப்படி பயணிக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுவும் பயணிக்கும். அதனால தேவையான பொருட்களை வச்சுங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா உயிரினங்கள் சார்ந்த விஷயத்தை எந்த விஷயத்தையும் பூஜை ரூம்ல வைக்காதீங்க. அது ஒரு எதிர்மறை சக்தியை உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு வந்து எடுத்துரும். நிறைய அந்த காலத்துல இப்போ இந்த நரிப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்றளவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற அந்த மாதிரி பழக்கம்லாம் உண்டு. நரிப்பல் வாங்கி வச்சா நம்மளுக்கு சுபிட்சமாயிடும் அப்படின்னு இடத்துல வச்சு வணங்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. எந்த உயிரினமாகட்டும் உயிரினம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ள வராது. இன்னும் உங்களுக்கு நல்ல சக்திகள் உள்ள வரணும், ரொம்ப ஆக்டிவேஷனாக அந்த பூஜை ரூம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயன்றது கண்ணாடியை கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கணும். கண்ணாடிக்கு அந்த மகாலட்சுமியுடைய தன்மை உண்டு. எவ்வளோ சின்ன அறையாக இருந்தாலும் சரி, பெரிய அறையாக இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பம் இருந்தாலும் சரி, பெரிய குடும்பம் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்கள் பூஜை ரூமில் ஒரு கண்ணாடியை வைங்க. கிழக்கு பார்த்து வைங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சிலையை எந்த சாமி படமாக வைங்க. அது பின்புறமாக அது தெரிகிற மாதிரி இருக்கட்டும். ஆனால் கிழக்கு பார்த்து வைங்க. என்ன விஷயம் இதனால் ஏற்படும் அப்படின்னா, முதல் விஷயம் தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், இவங்கெல்லாம் இதை பிரதிபலிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வாசம் செஞ்சிருவாங்க. கண்ணாடிக்கு அவ்வளோ பெரிய தன்மை உண்டு. கண்ணாடி வழிபாடுறது தனியாக உண்டு. வள்ளலார் தனியாக பண்ணுவார் கண்ணாடி வழிபாடு, அது வேற விஷயம். நீங்கள் தயவு செஞ்சு பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டே தீரும். அந்த அனுபவத்தில் பார்க்கலாம். வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 துளி அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிடுவாங்க. ஒரு 2 வாரத்திலே பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது, நிச்சயமாக தெரியும். உறுதியாக சொல்கிறேன். வழக்கமாக வாங்குற நம்ம பூஜை பொருட்களில் பூவை வாங்குங்க. வெத்தலை பாக்கு டெய்லி வைக்கிறது சிறப்பு. பொதுவாகவே 2 வாழைப்பழம் ஒரு வெத்தலை வைக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பூஜையை ஃபாலோ பண்ணணும். ஒன்று, தொடர முடியாத ஒரு நிலை வரும்போது நீங்கள் விட்டுடலாம், தவறு கிடையாது. ஒரு வீட்டில் ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ண முடியாது, அது இயற்கை. அதை தாண்டி வழக்கமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு சின்ன பூஜையாவது உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுதோ இல்லையா, திரும்ப மந்திரத்துக்குள்ளேயே போக வரல, ஆத்மாத்தமா நின்று 2 நிமிஷம் இறைவா குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி வந்தாவே சுபிட்சமான விஷயங்கள் வருங்க. வேற ஒன்றும் நம்ம பெருசா சொல்லலை. நின்று மனசார வேண்டுங்க. உங்க தேவைகளை கேளுங்க. உங்களுக்கு தேவையே இல்லைன்னாலும் நல்லபடியா வச்சு காப்பாத்துங்க, எல்லாரும் வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல 6:30 மணிக்கு முன்னாடி வணங்கிடுங்க. பூஜை செய்யறது எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சூரியன் உதிச்சு பின்னாடி மேக்சிமம் வீட்டில் செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடியே விஷயத்தை முடிச்சிடுங்க. அதுதான் ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய நல்ல விஷயம். அதான் ஏற்கனவே சொன்ன மிருகம் சார்ந்த பொருளுக்கு வைக்கக்கூடாது. நிறைய நீண்ட நாட்கள் பயன்படுத்தின பொருளை வைக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு நிறைய நாள் எலுமிச்சம்பழமும் மற்ற விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அது 2 வாரம் 3 வாரம் அப்படியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மக்கள் அது ஏதாவது அழுகி போச்சுன்னா கெட்ட சக்தி இருக்குன்றதுனால பரிச்சயாத்த முறையில் வைக்கலான்னு பூஜை ரூமில் வச்சிருவாங்க. அது அழுகி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருட்களை வைக்காதீங்க. அன்றைய தேவைக்கு அன்னைக்கே பயன்படுத்தி அந்த தேவையை முடிச்சிருங்க. நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. இப்போ அதுக்கு நம்ம கெட்ட சக்திகள் சப்ஜெக்ட்ல வரும்போது சொல்லலாம். எது சிம்டம்ஸ் சொல்லும்போது என்னன்னா, பொதுவாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா செடி ஏதாவது கொஞ்சம் ஒரு கருகிடுச்சு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வீட்டில் துஷ்ட சக்திகள் நடமாட்டம் ஆரம்பிச்சிச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் இயல்பாகவே. ஏன்னா நமக்கு வரக்கூடிய விஷயத்தை அதுதான் முதல்ல தாங்கும். அதே மாதிரி பைரவர், நாட்டு நாய், அதுக்கும் ஒரு சில இண்டிகேஷன் உடம்பு சரியில்லாமல் போகிறதோ மற்ற விஷயம் கொடுக்கும். அது நமக்கான பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி நடமாடுது,
கோவிலேருந்து பொருட்களை வாங்கி வச்சு அது அழுகி போகுதுன்னா அது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா அது நல்ல சக்தியை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அந்த சக்திக்கு ஈக்குவலான ஒரு சக்தி அங்கே இயங்குதுன்னும் போது ஒரு பலமான விஷயங்கள் அந்த வீட்டில் உங்களுக்கு எதிரடியாக செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எதுவுமே பண்ணாமல் அதை கண்கூட பார்த்தே தெரிஞ்சுக்க. நீங்கள் நிறைய இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே எலுமிச்சம்பழம் போதும். ஒரு 3 எலுமிச்சம்பழம் அல்லது 1 எலுமிச்சம்பழம் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது ரெகுலராகவே பிரம்ம முகூர்த்தம் செய்வது சுபிட்சம். இந்த விஷயத்துக்குன்னு இல்லை, பொதுவாக வீட்டில் சுபிட்சம் நிலணும்னு சொல்லும்போது இந்த விஷயம் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். 1 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ள கல்லுப்பு வச்சுருங்க. ஒரு கல்லுப்பு ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு தெரியும் இல்லையா, மிளகு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த கல்லுப்புக்கு ஆப்போசிட் திசையில் அந்த மிளகு வச்சுருங்க. 3 கல்லுப்பு 3 மிளகு கட் பண்ணி அது மேலே குங்குமத்தை வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் வாசப்படியில் வச்சுருங்க. போதும். வாரத்துக்கு ஒரு முறை அதை மாற்றுங்க போதும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் குங்குமம் போட்டு தடவி வச்சு அது ஒரு எதிர்மறையான விஷயத்தை பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கெட்ட சக்திகள் இன்னும் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச உடனே திரும்ப திரும்ப மாற்றுங்க. அது போகிற வரைக்கும் நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லாது. இந்த விஷயத்தை கண்டினியூவாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைம் பண்ணாவே ஒரு முறை விலகி போன சக்தி திரும்ப வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது ரொம்ப எளிமையான வழிமுறை. பெரிய காசெல்லாம் ஒன்றும் செலவில்லை. ஆனால் நல்ல எலுமிச்சம்பழத்தை, புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். வாசப்படியில் 2 வாசப்படியில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவினிங் டைமில் பார்த்தாவே தெரியும், ரிசல்ட் தெரிஞ்சிடும். வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க, போதுமானது. கிராம் இல்லை, கல்லுப்பு மிளகு தான் வைக்க போகிறீங்க. ஒரு பக்கம் கல்லுப்பு உள்ள சொறி வைக்க போகிறீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மிளகு வைக்க போகிறீங்க. 3 தான் வைக்க போகிறீங்க. ஆனால் இது வைக்கிறது மேக்ஸிமம் வெளியாட்களை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மேலே குங்குமத்தை போட்டு பூசிடுங்க. வழக்கமாக வைக்கிற மாதிரி வாசப்படியில் வச்சுருங்க. அது ஒரு மாதிரி கருகி போயிடும். நீங்கள் அந்த கெட்ட சக்தி இருந்துச்சுன்னா கலரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வாசனை வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த எலுமிச்சை தன்மையுடைய வாசனையே வராது. ஈஸியாக யார் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். என்னடா அது வேறு மாதிரி ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடலாம். அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துச்சுன்னாவே அந்த நடமாட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதை மாற்ற அதோடைய தன்மைகள் வந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்காக நிறைய செலவு பண்ணி போட்டு யாரும் பயந்துருவேன்னா, இது சின்னதாக நீங்கள் வீட்டில் வெளியே நடமாடும் போது வரக்கூடிய சின்ன துஷ்ட சக்திகள் தான். பெரிய சக்திகளுக்கு இண்டிகேஷன் வேறு. இது வழக்கமாக வரக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய சின்ன துஷ்ட சக்தி தான். இந்த எளிமையான முறையிலே நீங்கள் விரட்டிடலாம். தயவு செஞ்சு முன்னோருடைய படத்தை சாமி படத்தை வைக்காதீங்க. அவங்க வேற இவங்க வேற. அது 2 பேரும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டா நிறைய படமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். நிறைய படத்தை வைக்காதீங்க. தேவையான படத்தை வைங்க. கோவிலேருந்து வர வேண்டிய படத்தெல்லாம் இங்கே வச்சு பயன்படுத்தாதீங்க. ஒரு படம் போதும். குறிப்பாக முன்னோர்கள் படம், அது உங்கள் அப்பா அம்மா படமாக இருந்தாலும் பரவாயில்ல, இறைவனோடு சேர்ந்து மிங்கிள் பண்ணி வைக்காதீங்க. அவங்க மனிதன், இவங்க தெய்வம். ஆனால் அந்த மாதிரி இருந்தாவே அது ஒரு தோஷமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. அது தனி அறையில் வச்சு நீங்கள் தனியாக பூஜை பண்ணுங்கள். அப்பா அம்மாவுக்கு பண்ணுங்கள், மூதையரை பண்ணுங்கள், அது தனி. இறை வழிபாடு இருந்து பூஜை ரூமில் வந்து எந்த முன்னோருடைய படத்தையும் வைக்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருங்க. தடைகளை அதிகப்படுத்தும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான விஷயங்கள் உங்கள் வீட்டில் வராது. இப்போ பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான ஒரு வரன் செட் ஆகாது. அது உங்களுக்கு தெரியாது. ஜாதகத்திலே கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சுபிட்சமான விஷயங்கள் நிலவரிக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தானே இது எல்லாமே. அது தோஷமாக வந்து நீக்க தடைகளை ஏற்படுத்தும். அப்போ அந்த தடைகளை நீங்கள் நீக்கணும்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வீட்டில் நீங்கள் ஆல்டர் பண்ணிட்டீங்கன்னாவே சுபிட்சங்கள் வர வேண்டியது நேரடியாக வந்து சேர்ந்துடும். அதனால் முன்னோர்கள் படத்தை தயவு செஞ்சு இறைவனோட படத்தோட மிங்கிள் பண்ணி வைக்காதீங்க. தனித்து வச்சு வணங்க சுபிட்சம் நிலவும்.